ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர்புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 5வது நாள். இன்றைய நாள் பாசுரம்: மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இதுவரை அனுபவித்த 4 பாசுரங்களில் ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்தில் ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள நாராயணன், அதாவது நாராயண சப்தத்தின் மூலம் அதை அனுபவித்தோம். 2வது பாசுரத்தில் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் ஸ்ரீராப்திநாதனை குறிப்பிட்டிருந்தாள். 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன், அதாவது விபவாவதாரங்களான வாமன திருவிக்ரமாவதாரத்தை அனுபவிச்சோம். 4வது பாசுரத்தில் சார்கம் உதைத்த சரமழை போல் ஸ்ரீராமாவதாரத்தை அனுபவித்தோம். 5வது பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இந்த வார்த்தை யாருக்கு தகும் அப்படின்னு பார்த்தா கண்ண மூடின்னு சொல்லலாம், அது கிருஷ்ணாவதாரம் தான். ஆக 3, 4, 5 இந்த 3 பாசுரங்களுமே விபவாவதாரங்களை கொண்டாடும் விதத்தில் அமைய பெற்றிருக்கு. ஆக இந்த முதல் 5 பாசுரங்களானது முதல் காட்சியானது நிறைவடைகிறது. முன்னுரை, அதாவது இந்த 5 பாசுரங்கள் அவதாரிக்கையை குறிப்பிடும் பாசுரங்களாக அமைய பெற்றிருக்கு. இப்போ 3, 4 பாசுரங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மழை எப்படி பெய்யணும், மழை நன்னா பெய்யணும், பெய்கின்ற மழை எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்ங்கிறத ரொம்ப அழகா வர்ணனையோட சொல்லிட்டு இருந்தா. ஆனா இங்க நோன்பானது யாருக்காக? பெருமாளுக்காக தான் இல்லையா? அந்த கண்ணனுக்காக தானே இந்த நோன்பை எடுத்துட்டு இருக்கா எல்லாருமே. அப்போ மழைங்கிறது ஒரு காரணம் தான். மழையை பிடிச்சுட்டு இருந்தா கண்ணன் கிடைக்க மாட்டானே. அப்போ கண்ணனை அடைய வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மாமேகம் சரணம் விரஜ அப்படின்னு தானே கண்ணனும் சொல்லி கொடுத்திருக்கான். அவனையே தர்மமாக பற்ற வேண்டும். அதுதான் பெரியவாள்ல சொல்லுவாளாம், இடுப்புல ஒரு வேட்டியும் கொடியில ஒரு வேட்டியும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு சிந்தனை அவன் பக்கம் போயிடுமா, பெருமாள்கிட்ட போயிடுமா. என்னைக்கு பெட்டிக்குள்ள 3ஆவதா ஒரு வேட்டி வச்சுட்டு இருக்கோமோ அங்கதான் ஆபத்து ஆரம்பிக்கிறது. பெருமாள் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு ஒண்ணு ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளும் காத்துட்டு இருப்பாரு, நீ எப்ப வரியோ வா அப்படின்னு. பெருமாள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு மாமேகம் சரணம் விரஜன் சொல்வதற்கான காரணம் பெருமாள் மட்டுமே நமக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொழுதுதான் பெருமாள் அந்த கைங்கரியத்தை நமக்கு கொடுக்கிறான். அப்போ அந்த ஞானம் வர வேண்டும் இல்லையா? பெருமாள் மட்டும்தான் நமக்கு முக்கியங்கிற ஞானம் வரணும் இல்லையா? அந்த ஞானமானது எப்படி வரும் அப்படின்னா வைராகியத்தின் மூலம் ஞானம் வளரும் அப்படிங்கிறார். அப்போ பெருமாள் என்ன பண்றாரா? அந்த ஞானம் இல்லாட்டி கூட வைராகியத்தை பார்த்து அந்த ஞானத்தை கொடுத்துடுவாராம். அப்போ வைராகியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம தர்மத்துல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையானது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்படி நம்மோட ஒருவனாக வாழ்ந்து ஆடு மாடுகள்லாம் மேய்த்து சுலபனாக எடுத்த அவதாரம்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது கிருஷ்ணாவதாரம் தான். அப்படி அதி ஆச்சரியமான கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கும் விதமாக இந்த 5வது பாசுரம் அமைய பெற்றிருக்கு. நாம் உபாசிக்க போறது யாரு அப்படின்னு இங்க கேட்கிறா. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, ஆச்சரியமான சேட்டிதங்கள் செய்பவன் மாயனவன், வடமதுரை மைந்தனவன், கிரீடத்தோடும் பட்டு பீதாம்பரத்தோடும் மகர குண்டலங்களோடும் வக்ஷஸ்தலத்தில் பிராட்டியோடு பிறந்த குழந்தையா மைந்தனாச்சே, அழகான கட்டிலங்காளை அவன் அப்படின்னு சொல்றாளாம் கோதநாச்சியார். தேவகி வசுதேவருக்கு வேணா குழந்தையாக இருக்கலாம், நமக்கு ஹீரோ அவன்தானே. அவன்தான் யமுனை துறைவனும், நம் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் தலைவன் கண்ணன் தான் அப்படின்னு சொல்லி பல சேட்டிதங்களை அந்த யமுனையுடைய நதிக்கரையில செஞ்சுட்டே இருப்பானாம் பெருமாள். ஆயர் குலத்திற்கான அலங்கார தீபமாக திகழக்கூடியவன் அந்த கண்ணன். தாமோதரனாக இருந்து தாய்க்கு தன்னை வளைத்து கொடுத்த பெருமாள்.
பெருமாளை அந்த உரல்ல கட்டுறதுக்கு திண்டாடுறா. அப்போ உடனே பெருமாள் பார்த்தாராம், அச்சுச்சோ அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாளே, இவ்வளவு கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அவன். பிறந்த உடனே தேவகி மாதாக்கு உடனே சொன்னாலாம், உன்னுடைய சங்கு சக்கரத்தெல்லாம் ஒழிச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்ன உடனே கையோடு எடுத்து ஒழிச்சுட்டாராம் எல்லாத்தையுமே. இப்படி பிறந்தவுடன் தாயின் சொல்லை கேட்ட தாமோதரனாகவும் திகழ்ந்தான் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளை இது குடு அதை குடுன்னு பட்டியல இட்டு போய் பெருமாள்கிட்ட முன்னாடி நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தன்னை மட்டுமே கேட்டு வரவாளதான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பேற்பட்ட பெருமாளை தூயோமாய் வந்து நல்ல தூய்மையான மனசோடு தூய்மையான மலர்களை கொண்டு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திச்சுட்டு தானே பேசணும், பேசிட்டா யோசிக்கணும் அப்படின்னா இங்க நாச்சியார் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, பகவன் நாமாவை அர்த்தம் தெரியாம சொன்னாலும் சிந்திக்காம சொன்னாலும் நாளடைவுல சிந்திக்கக்கூடிய திறமையை கொடுத்துடுமா. அப்பேற்பட்ட பெருமை இருக்கா அந்த பகவன் நாமாக்களுக்கு அப்படின்னு சொல்லி பெருமாள் அனைத்து ஞானத்தையும் பெருமாள் கொடுத்துடுறாராம். அவனே வேண்டும் அப்படின்னு நம்ம அவனை அண்டி போகும்பொழுது பெருமாள் அனைத்து இகபர சுகங்கள் அனைத்தையும் கொடுக்கிறாராம் நம்மளுக்கு. இப்படி செய்தோமே ஆனால் என்ன பண்றார் பெருமாள், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், இதுவரைக்கும் செய்த பாவங்கள் தூசாகும், இனி முற்பட போகும் பாவங்களையும் செய்ய விடாமல் தடுக்கிறார் பெருமாள். அப்ப அது ரொம்ப அவசியமா இருக்கு இல்லையா. இப்படி கிருஷ்ணாவதாரத்தை கொண்டாடின பாசுரம் இந்த 5வது பாசுரம். இன்றைக்கான நாராயணிய தசகத்திலும் நாம கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்க போறோம். அதுவும் பிரத்யேகமாக 37, 38வது தசகங்கள் நாராயண பட்டத்திரி கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார். இந்த நாராயணியம் அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திர கிரந்தமே சாந்திரானந்த அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டுதான் ஆரம்பமாகிறது முதல் தசகம். அதே வார்த்தையை கொண்டுதான் இங்க இந்த 37வது தசகம், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணாவதார வர்ணனம்னு இருக்கு இல்லையா, அதுவும் ஆரம்பிக்கப்படுறது. குருவாயூரப்பன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் குருவாயூரப்பன் இல்லையா. இப்படி இந்த கிருஷ்ணாவதார வர்ணனையில் பெருமாள் எதற்காக கிருஷ்ணாவதாரம் எடுத்தார், யாருக்கெல்லாம் கூட பெருமாளோட அவதரிச்சு பெருமாளுக்கு கைங்கரியத்துல ஈடுபட்டு இருந்தா அப்படிங்கிறதையும், அப்புறம் பெருமாளினுடைய கல்யாணங்கள் சேட்டிதங்கள் அப்படின்னு சகல விஷயங்களையும் இந்த கிருஷ்ணாவதாரத்துல அனுபவிக்கப்பட்டிருக்கு. இப்படி முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, சாந்திரானந்த தனுஹரே நனுபுரா தெய்வாசுரே சங்கரே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்துல முதல்ல பூமி தேவி பார்த்தாலாம். இந்த பூபாரம் தாழாமல் பெருமாள்கிட்ட போய் முறையிடுறா, எப்படியாவது ரக்ஷிங்கோ அப்படின்னு போய் கேட்கும் பொழுது, ஏன்னா துவாபர யுக இறுதியிலிருந்து பார்த்தா இந்த அரக்கர அசுரர்களினுடைய தலையானது தூக்க ஆரம்பிச்சு கொடுத்து. எப்படின்னா இந்த ஜெய விஜயர்கள் அப்படிங்கிறவா பெருமாளினுடைய காவலாளிகளாக இருந்தா. அப்ப பெருமாள்கிட்ட அபச்சாரப்பட்டு அவ 3 ஜன்மாக்கள், ஹிரண்ய கஷிப்பு ஹிரண்யாக்ஷனா முதல் ஜன்மால பிறந்தா, அடுத்தபடியாக ராவணன் கும்பகர்ணனா, இப்பொழுது 3வது முறையாக சிசுபாலன் தந்தவக்தரனா இருந்துட்டு இருக்கா. இவ மட்டும் கிடையாதான், இப்படி பலதரப்பட்ட அசுரர்களும் அரக்கர்களும். கரன்கிற அசுரன் தேனுகாசுரனா, காலநேமிங்கிற அசுரன் கம்சனாகவும், துவாபர யுகத்தினுடைய பொறுப்பாளராக சகுனி, அப்புறம் களியாக துரியோதனனாகவும், சகஸ்ர கவச்சன் அப்படிங்கிற ஒரு அசுரன் கர்ணனாகவும், இப்படி அடுத்தடுத்து பல அசுரர்கள் படையெடுக்க இப்படி ஒட்டுமொத்த அசுரர் கூட்டமே கூடிடுத்தான். இதை எப்படி சமாளிக்கிறதுனே அந்த பூமி தேவிக்கு தெரியவே இல்லையாம். தரை மட்டமா போயிடுத்தான் தர்மங்கள் எல்லாமே. இப்படி கிருஷ்ணாட்ட போய் முறையிடும் பொழுது கிருஷ்ணன் வாக்குறுதி கொடுத்தான் பூமி தேவிக்கு, கண்டிப்பாக ஒரு தக்க நேரத்தில் கண்டிப்பாக அவதரிப்பேன். அதாவது தன்னுடைய படை சூழ யாரெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரிய பண்ணணும் தேவர்கள்லாம் காத்துன்னு இருக்கா இல்லையா. ஏன்னா இதுல பாதிக்கப்பட்டது தேவர்களும் கூட. அப்போ அவளாமும் காத்துன்னு இருக்கா, பெருமாளுக்கு நம்ம ஏதாவது கைங்கரியம் பண்ணணும், அவதாரம் எடுக்கிறத. இந்த பிரச்சனையே முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய பெருமை யாருக்கு இருக்கு, கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறதுக்காக பெருமாள் சம்மதித்து அதற்கான காரணமும் சொன்னாராம். இப்படி முதல் ஸ்லோகத்தில் காரணமானது குறிப்பிட்டு 5வது ஸ்லோகத்திலும் 6வது ஸ்லோகத்திலும் பெருமாள் தான் அவதாரிக்கக்கூடிய அந்த நேரமானது வந்துடுத்து அப்படின்னு சொல்றாராம். எப்படி சொல்றாருன்னா, அழகாக 5வது ஸ்லோகத்துல தக்ஷேபாய பவாமி யாதவ குலே சோகம் சமக்ராத்மனா தேவாவிருஷ்டி குலே பவந்து கலையா தேவாங்க நாஷ்சாவனவ் அப்படிங்கிறார். அதாவது பெருமாள் வரணும், அதாவது அவதரிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் விஷ்ணு குலத்தில் பிறக்கட்டும் அப்படின்னு முடிவெடுத்து தான் யாதவ குலத்தில் பிறக்க போவதாகவும், மகாலட்சுமி தாயார் ருக்மிணியாகவும்,
பூமி தேவி தாயார் சத்யபாமியாகவும், நீலாதேவி தாயார் நப்பின்னை பிராட்டியாகவும், ஆதிசேஷன் பலராமனாகவும் தன்னை சார்ந்தவர்கள் படை சூழ அவதரிக்க போறத பிரம்மா கிட்ட சொன்னாராம் பெருமாள். இப்படி பிரம்மா இந்த விஷயத்தை தேவர்கள்ட்ட அறிவிக்கிறார். இப்படி பெருமாள் படை சூழ அவதாரம் எடுக்க போறார் அப்படின்னு தெரிஞ்சு, அப்போ யமதர்மன் என்னவா பிறக்கிறார்? தர்மராஜனா பிறக்கிறார். வாயுதேவன் பீமனாகவும், இந்திரன் அர்ஜுனனாகவும், அஸ்வினி தேவர்கள் நகுலன் சகாதேவனாகவும், இந்திராணி திரௌபதியாகவும், இந்த தேவர்களினுடைய தந்தை தாயாக அதிதி கஷ்யப்பர் இருக்கா இல்லையா, அவாதான் யாரா பிறக்க போறா? வசுதேவர் தேவகியாக பிறக்க போறா. 8 வசுக்களில் துரோணர்ங்கிற வசுவும் துருவாங்கிற ஒரு பெண்ணும் நந்தகோபர் யசோதையாக பிறந்து, யோகமாயை துர்கையாக பிறந்து, அந்த யமனே விதுரனாகவும் பிறந்து, இந்த அவதார ரகசியத்தை பிரம்மா எல்லார்கிட்டையும் அறிவித்தாராம். இந்த மாதிரியா நடக்க போறது அப்படின்னு எல்லாரும் இப்போ கொஞ்சம் ஒரு நிம்மதியா இருக்கா. பெருமாள் எல்லாத்தையும் பார்த்துக்க போறா அப்படிங்கறத. இப்படி 6வது ஸ்லோகத்துல இந்த பெருமாள் வர போறார், அவதரிக்க போறாருங்கிற விஷயத்த சொல்லி, இந்த பக்கம் 6வது ஸ்லோகத்துல பட்டதிரியில் என்ன எடுக்கிறார்? இப்ப பெருமாள் எங்க யாருக்கு பிறக்க போறார் அப்படிங்கறத நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? அப்ப சொல்றார், மதுரால அப்படியே கோலாகலமா இருந்துட்டு இருக்கான். ஏன்னா மதுராங்கிறதே பெருமாளுக்கு சாநித்தியம் நிரம்ப பெற்றுள்ள ஊர் இல்லையா? அங்க தேவகனினுடைய மகளான தேவகியும் சூரனின் மகனான வசுதேவருக்கும் கல்யாண ஊர்வலம் நடந்துட்டு இருக்கான். அப்போ இந்த கம்சன்கிறவன் தேவகியோட கூட பிறந்த அண்ணா கிடையாது. உக்ரசேனனுடைய மகன் தான் கம்சன், தேவகண்ணனுடைய மகள் தான் தேவகி. இப்படி இவாளுக்கு இந்த கல்யாண ஊர்வலம் நடக்கக்கூடிய அந்த கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. நகரமே சந்தோஷத்துல இருக்கிறத இந்த 6வது ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். 7வது ஸ்லோகத்துல இந்த 2 தம்பதிகள் இருக்கா இல்லையா, அவ 2 பேருக்கு கல்யாணம் ஆகி, அதாவது தேவகி இருக்கார் இல்லையா, தேவகியும் வசுதேவரும் கல்யாணம் ஆகி, இப்ப அவளை தேர்ல கூட்டின்னு போறதுக்காக, ஆத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக கூட்டின்னு வராலாம். அப்போ உடனே கம்சன் சொல்றானா, ஏன் யாரோ ஒருத்தர் தேர் ஓட்ட வேண்டும், என் தங்கை அவ அப்படின்னு சொல்லி அந்த உரிமையோடும் பாசத்தோடும் நானே தேரோட்டியாக என் தங்கைக்கு தேர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி தேரை ஓட்டிட்டு போனானா. அப்படி கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு அசரீரி கேட்டுதான், ஏ துஷ்டா அப்படின்னு சொன்ன உடனே கம்சன் திரும்பி பார்த்தானா, உன்னை இவளுடைய 8வது ஆண் குழந்தை கொல்ல போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு மறைஞ்சுடுத்தான். அவன் இவ்வளோ நாழி என் தங்கை, என்னுடைய தங்கையோட கல்யாணத்தை நான் தான் பண்ணுவேன் எல்லாம் சொன்ன அந்த கம்சனானவன் ஒரு க்ஷணத்துல அப்படியே புத்தி மாறி போயிடுத்தான். என்னது, இவளுடைய குழந்தை என்ன கொல்ல போறதா அப்படின்னு அதை தெரிஞ்ச உடனே 8வது ஸ்லோகத்துல பட்டதிரியில் வர்ணிக்கிறார். எப்படின்னா, அவளுடைய கூந்தலை தர 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 தரன் பிடிச்சு இழுத்துண்டு இந்த க்ஷணம் நான் இவளை கொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறானா கம்சன். அப்ப உடனே வசுதேவர் பார்த்தார், இந்த மாதிரி ஒரு பெண்ணை கண்டிப்பா நம்ம வதம் பண்ணக்கூடாது, அது இருக்கிறதுலயே ரொம்ப 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 ஒரு என்ன சொல்றது தப்பான விஷயம். அது அந்த விஷயத்தை மட்டும் நீ பண்ணிடாத, இந்த பாவத்தை பண்ணி நீ இன்னும் உன்னுடைய பாவத்தை சேர்த்துக்காத. உனக்கு 8வது குழந்தை தானே வேணும், நீ கவலையே படாத, எங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் உங்ககிட்ட கொண்டு கொடுத்துடுறோம், எங்களால உனக்கு எந்த வித கஷ்டமும் வராது அப்படிங்கிற அந்த ஒரு இதை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து அவ 2 பேரையும் தனியா கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சானாம். 8வது ஸ்லோகத்துல இதை வர்ணிக்கிறார். 9வது ஸ்லோகத்துல நாரத முனிவரர். நாரத முனி கம்சனை பார்த்து, நிஜமாவே நீ ஒரு முட்டாள் தான்ப்பா அப்படின்னு சொன்னாராம். இவனுக்கு ஒண்ணுமே புரியலையாம். அப்ப கேட்கிறார், என்னாச்சு, ஏன் என்ன முட்டாள்னு சொல்றேன்னு கேட்கும் பொழுது, தேவகி வசுதேவர்லாம் தேவ கோஷ்டியை சேர்ந்தவர்கள், நீயும் அசுர கோஷ்டி. அப்போ அந்த மாயாவி நாராயணன் தான் உன்னை அழிக்க பூமியில பிறக்க போறான். எனக்கு அது தெரிஞ்சு போச்சு அந்த விஷயம். இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உனக்கு வந்தேன். நீ என்னடானா அவளை இப்படி தனியா ஒரு இடத்துல விட்டு வச்சிருக்கியே, என்னது இது, கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம பிறந்த குழந்தையும் ஒன்னும் பண்ணாம 8 குழந்தை வரைக்கும் காத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி மனசை கலைச்சிட்டு கிளம்பிட்டாராம். யாரு? நம்ம நாரத முனி. 8வது குழந்தை பிறக்கிறது, அதாவது 8வது குழந்தை பிறக்க போறது, அதுதான் தனக்கு எதிரி இல்லாட்டி யமன் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய கம்சனுக்கு இவர் சொல்லிட்டு போன உடனே, ஆமா இல்ல, முதல் குழந்தையா 2வது குழந்தையா, மேல இருந்து கீழையா கீழே இருந்து மேலையா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுத்து, நாம பண்றது கரெக்டா, அதாவது அந்த குழந்தைகள் எல்லாம் சாகடிக்காம இருக்கோமே அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணானா, கடகட கடகடன் போய் பிறந்த குழந்தைகள் அடுத்தடுத்துன்னு கீர்த்திமான், சுஷேனன், பத்ரசேனன், ருஜு, சம்மர்தனன், பத்ரன் அப்படின்னு பெருமாளுக்கு முன்னாடி பிறந்த 6 குழந்தைகள். இந்த 6 குழந்தைகளையும் பிறந்த நாழிக்கே கொன்றானாம்.
இப்படி 10வது ஸ்லோகத்தில் பலராமனினுடைய அவதாரத்தை சொல்லி 38வது தசகத்துல தான் அதி ஆச்சரியமான அந்த கிருஷ்ணாவதாரத்தின் அழகை வர்ணிக்கிறார் பட்டதிரி. இப்படி எல்லா குழந்தைகளையும் கொண்டாச்சு, பலராமனும் அவதரிச்சாச்சு. இப்ப கிருஷ்ண ஜனனம். அந்த கிருஷ்ண ஜனனத்தை அதி ஆச்சரியமாக பால்ய ஸ்பிருஷாபி வபுஷா ததுஷா விபூதிஹி அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் எப்படி பிறந்தாராம் அப்படின்னா, ஆவணி ரோஹிணி நள்ளிரவு கூடிய அந்த நேரத்துல சிறைச்சாலையில அவதரித்தார் பெருமாள். அந்த ஒரு ஸ்லோகம் கிருஷ்ண ஜன, அதாவது அந்த அந்த க்ஷணம் இருக்கு இல்லையா, அந்த க்ஷணத்துல பெருமாள் பிறந்த உடனேவே அந்த சிறைச்சாலையே அப்படியே மங்களகரமாகவும் ஒளி வீசி கொண்டும் அப்படியே ரம்யத்தோடு இருந்ததாம், ஆனந்தமே வடிவமாக இருந்ததாம். அப்படி நீலமேக ஷியாமளனாக பெருமாள் அவதரித்தார். அவனுடைய ஒளியை பெற்று அந்த வானத்தில் இருக்கக்கூடிய கார்மேகங்கள் கூட ஒளி வீச தொடங்கி எடுத்தான். கார்மேகங்கள்லாம் கருத்த நிறத்தோடு இருக்கும், அங்க ஒளிங்கிறது இருக்கவே இருக்காது. அப்படி பெருமாள்கிட்டனுடைய அந்த சக்தியை பெற்று, அந்த ஒளியை பெற்று அந்த மேகங்கள்லாம் கூட ஒளி வீச தொடங்கி எடுத்தனா, அப்போ ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து இதுதான். பெருமாள் அப்பேற்பட்ட அந்த ஒரு ஒளியை கூடியவன். சரி, மூவுலகு துன்பத்தை போக்குறதுக்காக பெருமாள் அவதரிச்சுட்டான் அப்படின்னு தேவர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், பிரம்மாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், தேவகி வசுதேவருக்குன்னு எல்லாருக்கும் சந்தோஷமா, அப்பேற்பட்ட சந்தோஷமா 3-4வது ஸ்லோகங்கள்ல அனுபவிக்கிறார். அந்த குட்டியா பெருமாள் பிறக்கிறார். அந்த உன்னுடைய குட்டி திருமேனியிலேயே உனக்கே உரியதான திவ்யாயுதங்களோடும் திருவாபரணங்களோடும் நீ அவதரித்தாயே. குருவாயூரப்பா, நீதான கிருஷ்ணனாக அன்று அவதரித்தாய். எப்படியெல்லாம் அவதரித்தாய்? ஒளி வீசுகின்ற கிரீடம் ஒரு பக்கம், இடுப்புல ஒட்டியானம், தோள்வளை, ரத்னஹாரம், பாஞ்சஜன்யம், சுதர்சன சக்கரம், தாமரை புஷ்பம், கௌமோதகி அப்படின்னு சகலமும் பெருமாள் பிறக்கும் போதே இருங்கோ இதோட நிறுத்திட்டா இது ஸ்ரீமன் நாராயணனே ஒத்துக்க முடியாதே. பெருமாளுக்கே பிரத்யேகமான அந்த பெருமாள்னு ஒத்துக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் ஒத்துக்கணும்னா அவனுக்கே உரியதான வக்ஷஸ்தலத்தில் லக்ஷ்மி பிராட்டியோடு ஒளி வீசக்கூடிய பிராட்டியோடு பெருமாள் அவதரித்தானாம். அப்படி கடைக்கண் பார்வையில பிராட்டி பெருமாளை பார்த்த உடனே பெருமாள் இன்னும் ஜொலிக்கிறாராம். அப்படி அப்பேற்பட்ட அந்த தருவாயில் திருவை கண்டால் தானே திருமாலையே காண முடியும் இல்லையா? பிராட்டி புருஷகாரம் பண்ணாதானே பெருமாளையே போய் நம்ம அடைய முடியும். அப்ப பிராட்டி இல்லாமல் எப்படி பெருமாளை அவதரிக்க போறார்? அப்ப பிராட்டி சமேதனாக பெருமாள் அவதரித்தானாம். சங்கு சக்கரங்கள்னு சகலவித ஆவரணங்களோடும் ஆயுதங்களோடும் பெருமாள் அவதரித்தாராம். இப்படி அங்க பிறக்கும் பொழுது, பிறக்கிறதுக்கு முன்னாடி அலக்ஷ்மி தாரித்ரம் சூழ்ந்திருந்துதான். பிறந்த அடுத்த நாழியே அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலையா. குருவாயூரப்பா, நீதான அன்று கிருஷ்ணாவதாரம் எடுத்து இந்த லோகக்ஷேமத்திற்காக நீ சிறைச்சாலையில நீதானப்பா பிறந்த அப்படின்னு இங்க கேட்டுட்டே இருக்கார். அங்க குருவாயூரப்பன் தலையை அசைத்து அசைத்து ஆமா ஆமான்னு சொல்லி அதை அனுபவிச்சு கேட்டுட்டே இருந்தாராம். இப்படி கிருஷ்ணாவதாரத்தை வர்ணிக்கப்படுறதுதான் 37வது 38வது தசகங்கள். நாளைக்கும் திருப்பாவையினுடைய 6வது பாசுரத்தோடு நாராயணிய தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.